ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கட்டிப்பத்த சாள மீன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஈஸியாக 10-15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சாள மீனை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது கவலை மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 6 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர், பெப்பர், ஜீரகம். உங்கள் வீட்டில் காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னா நீங்கள் சாதா மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நம்ம பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போது சாள மீனை நான் ஒரு மண் சட்டியில் மாற்றிருக்கிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுட்டு இந்த அரைச்ச மசாலாவை போட்டுடலாம். மசாலாவையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். நான் இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி விட்டுட்டு அது கூட நான் புளி தண்ணி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியையும் நம்ம விட்டுடலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். அதையும் கரைச்சி விட்டுட்டு, நிறைய தண்ணி விடக்கூடாது, மீனும் தண்ணியும் சேமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். மீனை ஃபஸ்ட்டே போடுறதுனால மீன் உடஞ்சிருமா அப்படின்னு பயப்படாண்டாம். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் மீனில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக கொதிச்சுட்டு வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி சட்டி பற்ற வரும்போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். நீங்கள் தாளித்து விடுறதா இருந்ததுன்னா எண்ணெயில் கொஞ்சம் கடுகும் வெந்தயமும் போட்டு தாளித்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நீங்கள் இதுக்கு மேலே ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நான் தாளிக்கலை. நான் தாளிக்காமல் இந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டு இறக்கியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் தாளித்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், சட்டி பத்த சாள மீன் ரெடி. இது பழைய சாதம், சுடு சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.